கரெக்டு. வாயிலே பேசியிருந்தாக்கா செயலில் இருக்கணும். செயலில் இருக்கணும் சார். அவங்க என்ன கேட்டாங்கனாக்கா, இப்போ பாலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே திருப்பி நான் சொல்கிறத வச்சு இல்லை. 9 ரூபாய் இவங்களுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு அப்படின்னா 9 ருபீஸ்ன்னு. நான் இமீடியட்டாக சொன்னேன், இந்திரா கேன்டீனில் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு. சரிதானா? அது வேறு, இது வேறு. அதுவும் கவர்மெண்ட்டு தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளைங்கள்லாம் ஸ்ட்ரைக் இருக்கும்போது கூட லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போகல. அப்படி நாங்கள் இறங்கிட்டோன்னு வச்சுக்கோ, லாண்ட் ஆர்டர் வரும். இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, என் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. வேறு எந்த ஃபேக்ட்ரியும் அங்கே கேஜிஎஃப்பில் இல்லை. அதனால் இந்த நெகோசியேஷன் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டு என்னங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ சொல்லிக்கிறோம், நீங்கள் இவ்வளோ சொல்லுங்கள். நான் 5 சப்பாத்தி கேட்குறேன், நீ சொல்லு. 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 1 கொடுக்குறியா, சொல்லணுமா இல்லையா? அதுதான் பாலன்னு சொன்னார். கேல்குலேஷன் போட்டு சொன்னார் இல்லை, 13% அப்படின்னு. எத்தனை பர்சன்டேஜ்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ இருக்கணும். உங்களுக்கு வீடு இல்லை, எங்கே போய் தங்க? வீடு கொடுத்துக்குறாங்களா? இல்லை. அவங்க ஈக்குவலாக வேலை செய்கிறீங்க தானே. எல்லாரும் ஒன்றா நீங்கள் சேர்ந்துங்கனாக்கா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் என்ன சொன்னோம்? எஸ் ஆர் நோ நெகோசியேஷனே இவ்வளோ தான். முடியுமா முடியாதா? முடியலன்னா we have an higher authority. அங்கே முடிக்கிறேன். அதனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கல. இல்லை பேசுவோம். அவர் சொன்னார், தீபாவளிக்கு முன்னே முடிச்சுடு அப்படின்னு. அவங்க தீபாவளிக்கு அப்புறம்